மத்திய அரசு பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் இந்த நிலையில பெண்களுக்கு ஒரு முக்கியமான திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. உத்தியோகினி அப்படிங்கிற இந்த திட்டத்துல பெண்கள் இணைந்து பல்வேறு பயன்கள் அடைய முடியும். பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை வங்கிகள் இயக்கி வந்தாலும் இது போன்ற ஒரு சில திட்டங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வகையில் இருக்கு. பெண்கள் தங்களது சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களை நீங்க இணையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. உத்தியோகினி திட்டம் எந்த மாதிரி உங்களுக்கு பயன்களை கொடுக்கும், எந்த விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. மத்திய அரசு லேட்டஸ்ட்டாக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக பல்வேறு பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களும் இதில் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த உத்தியோகினி திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசின் மறைமுக திட்டம் கிடையாது. இது ஒரு நேரடியான திட்டம். இந்த திட்டம் வங்கிகள் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா மற்றும் தனியார் வங்கிகளில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்பெற முடியும். இந்த திட்டத்தின் கீழ் சிறிய அதே மாதிரி பிஸ்னஸ் ரீட்டைல் அதே மாதிரி விவசாய பணிகளுக்காக கடன்களை நீங்கள் பெற முடியும் சொல்லியிருக்காங்க. பெண்கள் தங்களது சிறிய தொழிலுக்கு முதலீடு செய்வதற்கு வட்டி இல்லாத கடனை இந்த உத்தியோகினி திட்டத்தின் கீழ் பெற முடியும். மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள இந்த உத்தியோகினி திட்டத்தின்படி பெண்கள் 3 லட்சம் முதல் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரை கடன் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் 88 வகையான சிறிய தொழில்களை நீங்கள் பண்ண முடியும். கடன் விண்ணப்பதாரின் தகுதிக்கு ஏற்ப 3 லட்சம் வரை கடன் கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு மற்றும் விதவைகளுக்கு கடன் உச்ச வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர்களது தகுதி மற்றும் தொழிலுக்கேற்ப அதிக கடன்களை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. உத்தியோகினி திட்டத்தில் கடன் பெறுவதற்கு பெண்களுக்கு 18 முதல் 55 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதிகபட்சம் 3 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். இத்திட்டத்திற்கு சுய தொழில் தொடங்க விரும்பும் பெண்களுக்கு கடன் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தொழில் செய்து வரும் பெண்களுக்கு இந்த கடன் தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2 விதத்துலையும் வாங்கிக்கலாம். புதுசாக பண்ணணும்னாலும் வாங்கிக்கலாம், அது நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த உத்தியோகினி திட்டத்தை முதல் கர்நாடகா மாநில அரசு தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பின்னர் இந்த திட்டத்தை மத்திய அரசு நாடு முழுவதும் தற்பொழுது அமல்படுத்தியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், தலித் இளம் பெண்களுக்கு முழு வட்டி இல்லாத கடன் தரப்படும். அதே மாதிரி பிற வங்கியை சேர்ந்த பெண்களுக்கு பிற வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு 10 முதல் 12% வட்டி விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுடன் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 30% மானியமும் அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய குடும்ப வருமானம் அதன்படி 30% மானியம் கொடுக்குறாங்க. இதற்கு முன் இந்த கடன் பெற்று திருப்பு செலுத்தாமல் இருந்தாலோ அல்லது பகுதி தொகையை செலுத்தாமல் இருந்தாலோ மீண்டும் தரப்படாது. அப்படின்னு பார்த்துக்கோங்க. உத்தியோக திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கு கீழ்கண்ட ஆவணங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். இதில் முக்கியம் பார்க்கக்கூடியது ஆதார் அட்டை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். விண்ணப்பிக்கும் பெண்களின் ஆதார் அட்டை கண்டிப்பாக இருக்கணும் மற்றும் பிறப்பு சான்றிதழ் அப்படிங்கிறது இருக்கணும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் 2 பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் இணைச்சிக்கணும். அதே மாதிரி வருவாய் கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ரேஷன் கார்டு நகலை இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. வருமான சரிபார்ப்பு கடிதம் இருக்கணும், குடியிருப்பு சான்று இருக்கணும், சாதி சரிபார்ப்பு சான்று, வங்கி கணக்கு, பாஸ்புக் மற்றும் பிற ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் கடனுக்கு விண்ணப்பிக்க முதலில் வங்கியில் இருந்து உத்தியோகினி கடன் படிவத்தை நீங்கள் வாங்கிக்கணும். முதல்ல நீங்கள் பேங்கில் போயிட்டு இந்த உத்தியோகினி திட்டத்திற்கு கீழ் ஒரு படிவத்தை வாங்கிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்கீம் தான் இது. அதே மாதிரி நீங்கள் விரும்பினால் தொழில் முனைவோர் சம்பந்தப்பட்ட வங்கியின் இணையதளத்திலிருந்து நீங்கள் இந்த கடன் படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி நீங்கள் பேங்கில் கொண்டு போய் கொடுக்கலாம். படிவத்தை எடுத்த பிறகு இந்த படிவத்தை நம்ம சொன்ன மாதிரி ஃபில் பண்ணி நீங்கள் பேங்கில் கொண்டு போய் கொடுக்கலாம். படிவத்தை நிரப்ப மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து ஆவணங்களும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதே மாதிரி ஒருவர் சமர்ப்பித்து உத்தியோகினி கடன் படிவத்தை சம்மந்தப்பட்ட வங்கியில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். படிவத்தை சரிபார்த்த பின் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு கடன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இதெல்லாமே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இந்த உத்தியோகினி திட்டத்தின் கீழ் கடன் பெற பெண்களுக்கு உள்ளூர் வங்கிகளை அணுக வேண்டும். சில தனியார் நிதி நிறுவனங்களும் உத்தியோகினி கடன் திட்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்கான முக்கியமான தகுதி 18 வயது முதல் 55 வயது வரை உள்ள பெண்கள் இத்திட்டத்தில் பயனடைய முடியும். குடும்ப வருமானம் 1.5 லட்சம் அல்லது அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும். குடும்ப வருமானம் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸும் இதுக்கு கிடையாது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. 88 சிறு தொழில் மற்றும் விவசாய துறையில் பெண்கள் தொழில் தொடங்க வட்டி இல்லா கடன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. மானியம் 30% வரைய பார்த்தீங்கன்னா கிடைக்குது.
அதில் நம்ம தேவையான ஆவணங்கள் பார்த்தாச்சு. விண்ணப்பிப்பதற்கு நீங்கள் மாவட்டத்தின் மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தையும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம், அல்லது டைரெக்டாக வங்கியையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பல வாய்ப்புகள் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணணும் நண்பா.